மூன்றாவது வாரம் உங்களோடு கூட இணைவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்குங்களா பிரதர்? எஸ் ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. முதல் வாரம் ஹோலி திங்கிங் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக் இம்பாசிபிள் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இந்த நெகட்டிவ் திங்கிங் பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப டீப்பரா வேதாகமத்திலிருந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப் நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா செய்ய போறோம். இது நிச்சயமா நம்ம ஹார்ட்டை, நம்ம இதயத்தை கண்ணாடியில ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்ளும் அளவிற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். நெகட்டிவ் திங்கிங்ல சைக்காலஜில ரொம்ப டேர்ம்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த டேர்ம்ஸை நான் புரியும்படியாகவும் எளிமையாகவும் நான் சொல்லிட்டு பைபிள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குதுங்கிறத நாம புரிந்து கொள்ள போறோம். நெகட்டிவ் திங்கிங் பாவத்திற்கு இன்னொரு டெஃபனிஷனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் திங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் பிப்ளிக்கலா. இந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுல பல விதமா நம்முடைய சிந்தனை தவறான வழிகளில் சிந்திக்கிறது. அப்ப நம்முடைய சிந்தனை எப்படிலாம் தப்பு தப்பா சிந்திக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து நாம் அதனை மாற்றிக்கொள்ளவும், நம்முடைய திங்கிங் எவ்வளோ பியூரா இருக்கணுமோ அவ்வளோ பியூரா இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிற டைட்டில் கீழே பார்க்க போறோம். ஆல் ஆர் நத்திங். இது தமிழ்ல ஒரு அழகான பேர் வைக்கணும் அப்படின்னா, ஒன்னு கோபுரம் இல்லைன்னா குப்பை, ஒன்னு கோபுரம் இல்லைன்னா குப்பை. இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்கக்கூடியதா இருக்கும். இதுக்கு பைபிள்ல இருந்து ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்ல போறேன். இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வசனம், வேத வசனம் ஒன்று வாசிக்க போறோம். லூக்காவின் புஸ்தகம், ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். லூக் சாப்டர் 22 verse 33. இங்க பீட்டர் அண்ட் ஜீசஸ், பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு உரையாடல் ஒன்று போகுது, ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த மேரேஜ்ல வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஐ வில் பி வித் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேர்ம்ல இவர் சொல்றாரு, காவலிலும் சாவிலும். இங்கிலீஷ்ல இன்னும் பிரமாதமா இருக்கு, லார்ட் ஐ எம் ரெடி டு கோ வித் யூ போத் டு பிரிசன் அண்ட் டெத். உங்களை சிறைச்சாலையில் வைப்பாங்களா, நான் உங்க கூட இருப்பேன். உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் நான் உங்க கூட இருப்பேன். ஐ வில் பி வித் யூ, காவலிலும் சாவிலும், பிரிசன் அண்ட் டெத். இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இன்னும் சில காஸ்பலை நம்ம ஒப்பிட்டு படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் தீஸ் 11 guys, கூட இருக்கக்கூடிய 11 பேர் உங்களை கைவிட்டு ஃபர்ஸ்ட் ஷேக் பண்ணிட்டு போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இருக்க மாட்டேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், சிறைச்சாலை உங்கள் பயணமா இருந்தாலும் நான் இருப்பேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது கெட்சமனே தோட்டத்தில் இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தின நாள் ராத்திரி நடக்கிற ஒரு விஷயம். ஜஸ்ட் சன்செட் ஆகி கெட்சமனே தோட்டத்துல அந்த இருள் ஆரம்பிக்கிற அந்த ஒரு நைட் டைம்ல நடக்கிற ஒரு விஷயம். இந்த நேரத்துல இயேசுவ, என் வாழ்க்கையோட கோபுரம் நீங்க தான், இந்த கோபுரம் சிறைச்சாலையில இருந்தா நான் அங்க இருப்பேன், இந்த கோபுரம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டா அங்கேயும் நான் இருப்பேன், ஐ வில் பி வித் யூ அப்படின்னு சொல்றாரு. கோபுரம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நல்லா திங்க் பண்ணுங்க, வியாழக்கிழமை ஒரு லேட் நைட்டு இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்றாரு. யூ ஆர் எவ்ரி திங், யூ ஆர் ஆல் அப்படின்னு மேக் பண்றாரு. ஆனா
மார்னிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சேவல் கூவுகிறதற்கு 3 மணிக்குள்ளாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் யார் என்று எனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதளிக்கிறாரு. வேதம் சொல்லுது 3வது முறை மறுதளிக்கும் போது he cursed அப்படின்னு சொல்லுது. நான் உங்களுக்கு அதுக்கான ஸ்கிரிப்சர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்கிரிப்சர் நோட் பண்ணிக்கோங்க. நான் வசனம் சொல்றேன். ஓகே. எஸ். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 70வது வசனம், 72ஆம் வசனம், 74வது வசனம். 74வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் ஒரு நிமிஷம். மத்தேயு 26, 74. எஸ். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்ப நல்லா கவனிங்க. நைட் டைம், வியாழக்கிழமை நைட்டு, நீங்க தான் என்னுடைய கோபுரம் அப்படின்னு சொன்ன அதே நபர், யூ ஆர் ஆல் அப்படின்னு சொன்ன அதே நபர் காலையில 3 மணிக்குள்ள என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் யாரென்றுனே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஹி இஸ் நத்திங் டு மீ அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆல் ஆர் நத்திங். ஒண்ணு கோபுரமா வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு குப்பையை ஆக்கிடுவாங்க. இதை பிராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு உதவி பெற்றோர்கிட்ட கேட்கும் போது, அம்மா நீங்க தான் என்னை படிக்க வச்சீங்க, நீங்க தான் என்னை பார்த்துக்கிட்டீங்க, யூ ஆர் எவ்ரி திங் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வென் சம் ட்ரபிள் கம்ஸ், அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல, இல்லை ஹெல்ப் பண்றதுக்கு இந்த டைம் முன் வரல அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த டைம் அவங்களுக்கு இது பிரச்சனைன்னு தெரியும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும், ஆனாலும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, ஒரு அப்பாவா இருந்துட்டு அம்மாவா இருந்துட்டு எனக்கு நீங்க என்னத்த செஞ்சுட்டீங்க, ஒரு டைம்ல நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ற அதே உதடு, ஆல் எனக்கு லைஃப்ல கோபுரம் நீங்க தான் சொல்ற அதே உதடு, when time when trouble comes you are nothing, என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா சம்டைம்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, கத்திரிக்கால ஒரு சின்ன பார்ட் டேமேஜ் ஆயிருக்குன்னா கூட அந்த டேமேஜ்டு பார்ட்டை கட் பண்ணிட்டு மற்றதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பழகக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில அநேக நல்ல பண்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட், ஒரு சில பகுதி ஒருவேளை நமக்கு முரண்பாடா இருந்துச்சுன்னா, அந்த முரண்பட்ட காரியம் தெரிஞ்ச உடனே இனிமேல் ஐ எம் நாட் கோயிங் டு கண்டினியூ த ரிலேஷன்ஷிப் வித் தம். நான் இனிமேல் அவங்க கூட இருக்க போறதில்ல. இத்தனை நாள் நான் ஏமாந்துட்டேன், இத்தனை நாள் அவங்க எனக்கு லைக் எவ்வளவு தூரம் அவங்க நத்திங், எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபரா இருக்கும். அப்ப கவனிங்க, லைஃப்ல எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஒருத்தவங்களை கோபுரமா வச்சுக்கிற நாம அநேக நேரத்துல அவங்ககிட்ட ஒரு சின்ன பிழை கண்டுபிடிச்சா உடனே என் லைஃப்ல அவங்க தேவையில்லைன்னு குப்பையாக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. டேவிட் அழகா பிரேயர் பண்ணுவார், நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க, கிவ் மீ தி கன்சிஸ்டன்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவார். அவங்க பெட்டரா இருக்கிறாங்களா, என்னுடைய அன்பு அவங்க மேல அதே ஸ்டேட்ல இருக்குது. அவங்க பெட்டரா இல்லாம கொஞ்சம் ஒர்ஸ் ஆறாங்களா, என்னுடைய லவ் குறையாம என்ன பண்ணுதுன்னா டிராவல் பண்ணுது. ஏன் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா கெட்ட குமாரன் ஓமையில அந்த மனுஷனை நீங்க பார்க்கும்போது அந்த பையன் தப்பு செஞ்சுட்டான். இந்த லவ் ஆஃப் த ஃபாதர் வந்து அவன் தப்பு செஞ்சு விட்டு போனதுக்கு அப்புறம் லாங்கிங்ல தான் இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆகல. மனம் திரும்பின வந்தோடனே லைக் முன்னாடி அன்பு இல்லை, இப்ப அன்பு இருந்துச்சு அப்படின்னு இல்லை. ஹி வாஸ் கன்சிஸ்டன்ட், ஆல்வேஸ் லவ்விங், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் பெட்டர்னஸ் ஆர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் சின்ஃபுல்னஸ். அப்ப ஆல் ஆர் நத்திங், இன்னும் கோபுரமா வச்சிருக்கிறது ஒரு நபரை, இல்லைன்னா குப்பையா போட்டு கீழே போட்டுறது. அப்படி இல்லாம சக மனிதனை அந்த சமநிலையில் சிநேகிக்க நம்ம பழகக்கூடியவர்களா இருக்கணும். இது ஒரு டைப் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங், ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் கம்பேரிட்டிவ் திங்கிங். இந்த ஈவில் கம்பேரிட்டிவ் திங்கிங். இந்த ஈவில் கம்பேரிட்டிவ் திங்கிங் வந்து, நான் ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க என்னை விட கம்மியா இருக்காங்கன்னா ஐ ஃபீல் மை செல்ஃப் ப்ரைட் அண்ட் ஹாப்பி.
ஆனா நான் ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது தே ஆர் பெட்டர் than மீ அப்படின்னா என் ஹார்ட்ல கொஞ்சம் ஜெலசி வந்துடும். இது வந்து கம்பேரிசன் ஃபெல்லோ பீயிங்கோட கம்பேர் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு 2 முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் தரப்போறேன். இது நிச்சயமா லைக் ரொம்ப வாவ் ஃபேக்டரா இருக்கும். நல்லா கவனிங்க. சவுல் அண்ட் டேவிட் எடுத்துக்கோங்க. இந்த சவுல் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறதுலே ஹைட்டு, அவர் தான் லைக் சோசன் கிங், எல்லாம் ஓகே. டேவிட் கோலியாத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் லிரிக்ஸ் பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சவுலை விட டேவிட் அந்த விஷயத்துல பெட்டர் தான். ரியாலிட்டி டேவிட்டால மட்டும்தான் கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சு. ஈவன் சவுல் ட்ரை பண்ண கூட செய்யல. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா he is better. அப்ப சவுல் he is comparing himself with டேவிட். அப்ப அவர் ஹார்ட்ல என்ன வந்துச்சு அப்படின்னு பைபிள் சொல்ற அந்த வசனத்தை வாசிக்கலாமே. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18 7-9. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அப்படின்னா வேற எதுவும் இல்ல. மகாரம் அப்படின்னா பொறாமையோட பாக்குறது. சால் ஐடு டேவிட், சம்திங் ஒரு ஃபால் ஃபைண்டிங்கோட பாக்குறது, இல்ல ஒரு ஜெலசியோட பாக்குறது, அந்த மாதிரி ஒரு பொறாமையோடு பார்க்கக்கூடியவனாக, ஒரு எரிச்சலோடு பார்க்கக்கூடியவனாக மாறுறத பார்க்க முடியும். அப்ப சவுல் compared himself with David. David was better than Saul, so he thinks. Jealousy in his heart. இப்போ இந்த விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அப்ப 2வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு நபரை பார்க்க போறோம். he compared with someone. அவங்க பெட்டரா இல்ல. யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசேயன் ஆயக்காரனோட கம்பேர் பண்றான். அப்ப என்ன கம்பேர் பண்றாங்க? ஐ எம் ஃபாஸ்டிங். என்னோட ஃபாஸ்டிங் லைஃபை கம்பேர் பண்ணும்போது ஆயக்காரன் அப்படி கிடையாது. என்னுடைய ப்ரேயிங் டைமை கம்பேர் பண்ணும்போது ஆயக்காரன் அதுக்கு ஈடு கிடையாது. என்னுடைய பைபிள் நாலேஜை கம்பேர் பண்ணும்போது ஆயக்காரன் அதுக்கு ஈடு கிடையாது. என்னுடைய டைதிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆயக்காரன் ஈடு கிடையாது. ஸோ கம்பேர்டு டு த டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரனை கம்பேர் பண்ணும்போது ஐ ஆம் பெட்டர் அப்படிங்கிற திங்கிங்க அவனுடைய சின்ஃபுல்னஸ் ரியலைசேஷனுக்கே கொண்டு போக விடாம அவனை செல்ஃப் ரைச்சியஸாவே வச்சிருந்துச்சு. இதுதான் செல்ஃப் டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் நான் வந்து என்ன ஒரு பெட்டர் பர்சனா, நான் ஒரு நல்லவனா நான் சிந்திச்சேன்னா, நான் எப்பயுமே நான் செய்யறது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற திங்கிங் வந்துடும். நான் செய்யறது எல்லாமே சரிதான் அப்படின்னா மற்றவங்க செய்யறதெல்லாம் தப்புங்கிற எண்ணம் வரும். இப்படிப்பட்ட சிந்தனையில உள்ள பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட உள்ள குறைவுகளை நம்ம கண்டு கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இட்ஸ் அ செல்ஃப் டிசீவிங் ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப கவனிங்க, இந்த கம்பேரிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங்ல கம்பேரிட்டிவ் திங்கிங், ஒன்னு ஹியூமனோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தேன் அவங்களோட அப்படின்னா எனக்கு ஜெலசி ஆயிருது. இல்ல அவங்களோட பெட்டரா இருந்தேன்னா எனக்கு வந்து செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வந்தது, ஈவன் ப்ரைடு வருது. ஒன்னு ஜெலசி வருது, இல்லைன்னா ப்ரைடு வருது. அப்ப இந்த 2 விஷயமே தப்பு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என்னுடைய ஸ்கூல்ல வந்து டாப்பர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பையன், ஸ்கூல் படிக்கும்போது. அப்போ வந்து நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றேன். 2011ல பாத்தீங்கன்னா 1200க்கு 1129 மார்க்ஸ். நான் கவர்மெண்ட் காலேஜ்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ல, பிரீமியம் காலேஜ்லயே எனக்கு சீட் கிடைச்சிச்சு. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா நான் செகண்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் விட 5 மார்க்ஸ் கம்மி. பட் லைக் ரொம்ப ரேங்க் ஹோல்டரா இருந்து கொஞ்சம் மெதப்புல இருந்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ என்னோட காலேஜ் வந்து சிஐபிஇடின்னு சொல்றாங்க,
சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது எப்படின்னா இந்தியாவில் ஐஐடி ஐஐஎம்ங்கிற மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ல ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட் இந்த சிப்பட் அப்படின்னு சொல்லி சிஐபிஇடி, இந்த சிப்பட்ங்கிற காலேஜ். லைக் ஐ மீன் ஒரு 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 இதுக்காக நான் சொல்றேன், லைக் இந்தியாவுக்கு AK-47 மோல்டு பண்ணி கொடுத்ததே இந்த காலேஜுடைய ரிசர்ச் டீம் தான். அதனால இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரீமியம் காலேஜ். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 200க்கு 191 எடுத்து நான் அந்த காலேஜுக்கு போறேன். 200க்கு 191 என்னோட கட் ஆஃப் மார்க். ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம ஊருக்குள்ள நம்ம தான் ராஜா, நம்ம தான் இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அங்க போய் பார்த்தா தெரியுது 199 கட் ஆஃப் எடுத்து ஒருத்தன் வந்திருக்கிறான், 196 கட் ஆஃப் எடுத்துட்டு வந்திருக்கான். லைக் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நம்ம ஒரு கிராமத்துல ஏதோ ஒண்ணு படிச்சு மக பண்ணி ஏதோ பண்ணிருப்போம், ஆனா அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியே வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன இதை நான் சொல்றேன் அப்படின்னா, when we compare ourselves with God, நம்ம எவ்வளவு சின்னவங்கிறது தெரியுது, நம்ம எவ்வளவு சின்னவங்கிறது தெரியுது. நம்மளோட பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவா ஜெலசியா எடுக்காம, ஐ நீட் டு க்ரோ, நான் இன்னும் வளர வேண்டியது இருக்கு, நான் கத்துக்க வேண்டியது இருக்குங்கிற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு எல்லார்ட்டையும் நம்ம ஒருவேளை ஒருத்தவங்க இடறாங்கன்னா அவன் தெரியாம இடறிட்டான்னு சொல்லுவோம். ஆனா ஒரு ப்ராஃபட்டோ ஒரு பாஸ்டரோ இடறிட்டாங்க அப்படின்னா ஒரு பாஸ்டே எப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமா நம்ம பாக்குறது உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, பைபிள்ல ஐசையா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் இன் த பைபிள், அவரு when you look at God in the skies, ஹெவன்ல அவர் ஆண்டவருடைய தரிசனத்தை ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, ஐயோ அதமானேன், அசுத்த நான் பாவியான மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் சொல்றார். எனக்கு அந்த வசனத்தை படிச்சு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இருக்கிறதுலே பரிசுத்தமான வார்த்தை ப்ராஃபட்டோட வாயிலிருந்து தான் வரும், வேற யார் வாயிலிருந்து வராது. அந்த ப்ராஃபட் he is like a 200 out of 200 கட் ஆஃப் எடுத்த ஒரு மனுஷன், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய உயர்வான ஒரு மனுஷன், he compared himself with God and realized அவருடைய உதடு அசுத்த உதடு, ஏன் உதடு மட்டும் இல்லை, என்ன சுத்தி உள்ளவங்க உதடுமே அசுத்தமானது, ஐ நீட் டு பி கிளென்ஸ்ட் அப்படிங்கிற மேட்ருக்கு என்ன பண்றாருன்னா வரார். அப்ப இந்த கம்பேரிட்டிவ் திங்கிங் ஈவிலா இருக்கும்போது ஜெலசி அண்ட் ப்ரைடை ஸ்டிர் பண்ணுது. ஆனா இது கடவுளோட ஒப்பிடப்படும் போது ஐ எம் லிட்டில், ஐ எம் நத்திங், நான் வளரணும், நான் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அப்ப நம்மகிட்ட இந்த கம்பேரிட்டிவ் திங்கிங் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். அடுத்ததான் 3வது விஷயம், முதல்ல ஆல் ஆர் நத்திங்னு பார்த்தோம், 2வது கம்பேரிட்டிவ் திங்கிங் பத்தி பார்த்தோம், 3வது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 3வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட். சரிங்களா? இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை, ஒரு ஒரு நபர் ஒரு 20 வருஷமா ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? 20 வருஷமா ஹோட்டல் நடத்துறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இந்த டவுன். அதான் காலைல 7 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கடையை திறந்துருவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கனால அங்க ஃப்ளோட்டிங் மெம்பர்ஸ் அதிகமா வந்துட்டு போவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலைல முதல்ல ஒருத்தர் வர்றவரு ஊத்தாப்பம் ஆர்டர் பண்றாரு. ஊத்தாப்பம் வந்து சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்கும்போது அந்த கல்லால உட்காந்துருக்கிற அண்ணாச்சிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் தோசை மாவு புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் வாயில வைக்க கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு பசியா இருந்தனால நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றேன். இப்போ மைண்ட் செட் பாருங்க, he can react it in 2 ways. 2 வழியில அவர் ரியாக்ட் பண்ணலாம். ஒண்ணு, 20 வருஷமா ஹோட்டல் நடத்துறேன், எனக்கு தெரியாதுதான் நீ சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு கிளம்பி போன்னு சொல்லிட்டு அவரு ஐ நோ எவ்ரி திங், ஐ எம் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸ்டான மைண்ட் செட்ல இருந்தாரு அப்படின்னா அப்படி சொல்லியிருப்பார். ஒருவேளை growth மைண்ட் செட்ல இருக்கிறாரு, ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள போய் மாஸ்டர் மாவு தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை டேஸ்ட் பண்ணி, ஆமா புளிப்பா இருக்கு மாஸ்டர், மாவு மாத்துங்க, புளிச்சிருச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, சார் நான் நீங்க சாப்பிட்டதுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்,
நீங்க அடுத்த ஃபேமிலியா வந்து சாப்பிடணும். தேங்க்யூ சார், இன்னைக்கு வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் நாங்க ஒரு தவறான ஃபுட்டு சர்வ் பண்ணாம நல்ல ஃபுட் சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னா, அவருடைய கவுன்சிலை இவர் ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த growth மைண்ட் செட்டோட இருந்திருந்தா, திரும்பவும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட முடியும். அதே இடத்துல எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடு நல்லா இல்லைன்னா நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். அடுத்து அந்த ஹோட்டலுக்கு போவே மாட்டோம். இதான் நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கா இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப பேர் அன்னைக்கு புளிச்ச அந்த ஊத்தாப்பத்தை சாப்பிட்டு ஃபெட்டப் ஆகி போக விடாம அவருடைய பிசினஸ் ட்ராப் ஆகாம அந்த பர்சன் காப்பாத்திருக்கிறார். அப்ப growth மைண்ட் செட் எப்பயுமே வளர்ச்சிக்கு வழி நடத்தும். ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் என்ன பண்ணும்னா டெஸ்ட்ரக்ட் பண்ணும். இது ஒரு எக்ஸாம்பிளா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல ஒரு சிலர்கிட்ட ஒரு ஒரு குறைவை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க இப்படிதான் ஒரு ஸ்டேப் ஒரு ஒரு பஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. உதாரணம் நான் சொல்றேன். சம்டைம்ஸ் நம்ம பாஸ்டர்ஸ் கூட அப்படி வச்சிருப்போம். ஒரு பாஸ்டர் வர்றாருன்னா இவர் ஒரு போரிங்கான ஒரு பாஸ்டர் அப்படிங்கிறது வந்து நம்முடைய லைக் அவருடைய sermon ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாதனால மைண்டுக்குள்ளே ஒரு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா இருக்கும். ஐயோ இன்னைக்கு இந்த பாஸ்டரா லைக் போர் அடிக்க போகுது, எப்படி அடுத்த ஒரு மணி நேரம் இவர் வேற வேகமா முடிக்க மாட்டாரே, லைக் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வந்துருச்சு, ஒண்ணு பாஸ்ட் நல்லா போர் அடிக்க போறாருன்னு இருக்கும், இல்லைன்னா எனக்கு தெரியாது என்ன சொல்ல. ஓகே, ஹி இஸ் கோயிங் டு ப்ரீச் ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் நேமன் அண்ட் இஸ் லெப்ரசி. நாமளும் அவருடைய குஷ்டரோகத்தை பத்தி பேச போறேன். இதெல்லாம் நான் 5வது வயசுல இருந்து இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல என்னத்த சொல்லிட போறாரு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு லைக் இஸ் நாட் கோயிங் டு டெல் எனிதிங் நியூ அப்படின்னு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா ஒன்று வச்சிருக்கலாம், இல்ல போரிங் அப்படின்னு ப்ரீஃபிக்ஸ்டா இருக்கலாம். இப்படி ஒருத்தவங்க மேல நம்ம ப்ரீஃபிக்ஸ்டான ஒரு தாட்டோ ஜட்ஜ்மெண்ட்டோ வச்சிருந்தோம்னா அவங்ககிட்ட இருந்து லிசன் பண்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் அமையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் சால்வேஷனை இழக்கிறதுக்கு கூட வழி நடத்தக்கூடியதா இருக்கும். எப்படின்னு நான் சொல்றேன். இந்த பரிசேயர்கள் இருக்காங்கல்ல, இந்த பரிசேயர்களுக்கு ஜீசஸ் மேல ஒரு ப்ரீஃபிக்ஸ்டான மைண்ட் செட் வச்சிருந்தாங்க. என்ன ப்ரீஃபிக்ஸ்டான மைண்ட் செட் வச்சிருந்தாங்கன்னா, ஜீசஸ் நான் பாரிசிஸ், நான் தான் பாரிசினா, நான் தான் ரைட்டு, நான் தான் பைபிள் தெரிஞ்சவன், நான் தான் ரொம்ப ஊருக்குள்ள ஸ்பிரிச்சுவல். என்ன அங்கீகரிக்காத பாரிசிஸ அங்கீகரிக்காத ஒரு நபர் இஸ் ஃப்ரம் டெவில். நமக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க வந்து, அதாவது தன்னை குற்றப்படுத்துறவங்களோ தன்னை ஆதரிக்காதவங்களோ தனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்களோ நாட் ஃப்ரம் காட், ஃப்ரம் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டான ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தாங்க. யார் வச்சிருந்தா அப்படின்னா இந்த பாரிசிஸ் வச்சிருந்தாங்க. அதனால ஜீசஸ் அவங்கள ஆதரிக்கல, அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸை ஆதரிக்கல. இப்படிப்பட்ட விஷயம் ஜீசஸ் பாரிசிஸ நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லும் போது, நோ நோ நோ, நாங்க எப்பயுமே ரைட்டு, கடவுள் எங்கிட்ட தான் பேசுவாரு, இல்ல எங்களுக்கு தான் பைபிள் அதிகமா தெரியும், நீங்க எங்களை ஆதரிக்கணும், நாங்க எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணனா மைண்ட்ல ப்ரீஃபிக்ஸ் பண்ண போறோம் தட் யூ ஆர் நாட் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீஃபிக்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹி இஸ் நாட் ஃப்ரம் காட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜீசஸ் அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்றதுக்கு he did a marvelous miracle. என்ன மார்வலஸான ஒரு மிராக்கிள் பண்ணாருன்னா, ஜான் சாப்டர் 9ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. பிறவி குருடன் ஒருவனுடைய கண்களை சுகப்படுத்தினார். நாம இத்தனை நாளா லைக் கண்களை சுகப்படுத்தின ஒரு அற்புதத்தை நேர்ல பார்த்தா எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த நபரை பார்த்தா லைக் பிறந்ததுல இருந்து நீங்க பார்க்கவே இல்லை, உங்களுக்கு கண்ணு தெரியாதப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் இருந்துச்சு, கண்ணு தெரிஞ்சவொடனே எப்படி இருந்திருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ணு தெரியாதப்போ அவங்களால கலர்ஸ் தெரிஞ்சிருக்க முடியாது, ஆனா கண் திறந்து பார்க்கும்போது கலர்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க கண்ணு திறந்தோடனே முதல்ல எதை பார்த்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ஜாய்ஃபுல்லா இருந்தீங்க. இப்படிதான் நாம அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கடந்து போவங்கள கேட்போம். ஆனா இந்த பாரிசிஸ் இந்த கண்ணு தெரியாத பிறவிக்குருடன் வந்து கண்ணு திறந்துட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே அந்த மிராக்கிள எப்படி ஷேட்டர் பண்ணலாம், இது அவன் கிடையாது இது வேற ஒருத்தன் அப்படிங்கிறதோ, உடனே அவங்க அம்மா அப்பாவை எவிடன்ஸ் கூட்டு வர சொல்லவோ, எவ்வளவு தூரம் அந்த எவிடன்ஸை டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவ்வளவு தூரம் அந்த எவிடன்ஸ் ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளவு தூரம் ஆண்டவர் அவங்க மைண்டையே திங்கிங்க்கு பெனிட்ரேட் பண்றதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வச்சாலும்
அந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வந்து மாறவே இல்லை. நாட் ஓன்லி திஸ் மிராக்கல், ஆல் த 7 ஆஃப் த சாபத் மிராக்கல், ஓய்நாள் செய்த அற்புதங்கள் 7, அந்த குறிப்பிடப்பட்டது 7, அந்த குறிப்பிடப்பட்ட 7 அற்புதங்கள்ல மறுபடியுமா நான் குட்னஸ் பண்றேன், என்னுடைய பவர்ல இதை நான் பண்ணல, ஃபாதருடைய பவர்ல தான் நான் பண்றேங்கிறத கன்வின்ஸ் பண்றதுக்கு ஜீசஸ் வென்ட் டு த கோர். எவ்வளவு தூரம் அவங்க மைண்ட் உடைக்க முடியுமோ உடைக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருந்துச்சு. என்ன ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, ஜீசஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட் அப்படின்னு. அந்த மைண்ட் செட்னால தே லாஸ்ட் த சால்வேஷன். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்களா? அதனால சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சில பீப்புள்கிட்ட சில தவறுகள் இருந்திருக்கும், நாம அவங்க மேல ஒரு தவறான அபிப்பிராயம் கூட வச்சிருந்திருப்போம். பட் அவங்க நேற்று ராத்திரி கூட மனம் திரும்பி இருக்கலாம், இல்ல மனம் திரும்புற ப்ராசஸ்க்குள்ள அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். த சின் வாஸ் ட்ரூ, அவங்கள பத்தி கேள்விப்படுற விஷயம் உண்மையா கூட இருக்கும். பட் ஹவு மச் ஸ்ட்ரகிள் தே ஆர் கேரிங் அவுட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஃபாரிசி தப்பிக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு ஃபாரிசி தப்பிக்கிறார். அவர் யாருன்னா நிக்கோதேமு போய் கேட்கிறார். நிக்கோதேமுக்குள்ள ஸ்ட்ரகிள். அஃப்கோர்ஸ் என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஜீசஸ் ஃபாலோ பண்ணாட்டினாலும் அவர் பண்ற மிராக்கிள் ஹியூமனால பண்ண முடியாதே, நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கேன், என்னால கூட பண்ண முடியலையே, அப்ப இந்த மிராக்கிளை பண்ணணும்னா சம்திங்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டா போய் ஜீசஸ்டே கேட்கிறாரு. என்னங்க ஏன் நீங்க இந்த மாதிரி மிராக்கிள்லாம் பண்றீங்க, சாதாரணமா என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். த growth மைண்ட் செட் இஸ் திஸ். பாத்தீங்கன்னா அப்ப ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா ஒரு நபர் மேல ஒரு ஒரு பேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்ககிட்ட இருந்து லிசன் பண்றதுக்கான வாய்ப்பே நம்ம கொடுக்காம கடந்து போகக்கூடியவர்களா இருப்போம். அப்படி நம்ம ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்துக்கு முன்னாடியே லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி போரிங் சர்மன் அப்படின்னாலோ, இல்ல நமக்கு தெரியாத பெருசா பேச போறல அப்படிங்கிற மாதிரியோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் மூலமா கூட பரிசுத்தாவினை பேச முடியும். அதை பேசுறத நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இன்னொரு ப்ரீஃபிக்ஸ்டான மைண்ட் செட் பாரிசிஸ்ட் இருந்ததை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இயேசு பெத்லகேம்ல பிறந்திருக்காரு. இந்த பெத்லகேம்ல பிறந்ததை பாக்குறதுக்கு நட்சத்திரத்தினால வழி நடத்தப்பட்டு சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. நட்சத்திரங்களால வழி நடத்தப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு ராத்திரி தான் நட்சத்திரம் வரும். they have to halt for the entire day. எங்க இருக்கிறாங்களோ அவங்க என்டையர் டேவும் ஹால்ட் பண்ணணும். நைட்டு மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட thousands of kilometers 2000s of kilometers அவங்க டிராவல் பண்ணி வராங்க. 2000 கிலோமீட்டர் கூட அவங்க டிராவல் பண்ணி கிழக்குல இருந்து வராங்க. இந்த நட்சத்திரம் எருசலேம் மேல நிக்குது. அவங்க அங்க போய் விசாரிக்கிறாங்க. அப்புறம் ஏரோதுட்ட போறாங்க. இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கேங்கிற கான்செப்ட்லாம் நடக்குது. இப்போ ஏரோது அதை என்கொயர் பண்றதுக்கு யாரை கூப்பிடுறாருன்னா ஆசாரியர்ல கூப்பிடுறாரு, இந்த பரிசேயர்ல கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது they are so perfect in knowledge. மீக 5:2 சொல்லுது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்துல இருந்து புறப்பட்டு என்னிடத்துல வருவார் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உறுதியா 2000 கிலோமீட்டர் அந்த ஸ்டாரை பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாரை பத்தின விஷயங்களோ இல்ல மேசியா பிறப்பாருங்கிற அந்த டைம்லைன் பத்தியும் இந்த யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஆசாரியர்கள் மிக 5:2 தீர்க்கதரிசனம் சொன்ன இந்த ஆசாரியர்கள் எங்க நட்சத்திரத்தை பார்த்தீங்க, எத்தனை நாள் டிராவல் பண்ணி வந்தீங்க, ஏன் இந்த நட்சத்திரத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க, இவ்வளவு தூரம் நீங்க வர்றதுக்கு காரணம் என்ன, ஒருவேளை லைக் நாங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஜெருசலேம்ல இருந்து பெத்லகேம் 6 மைல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு அரௌண்ட் ஒரு 14 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அவங்க ஜஸ்ட் இயேசு பிறக்காம இருந்திருந்தா கூட அவங்க போய் பார்த்துருந்துருக்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி கிளியர்லி சேஸ் அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இருந்துச்சு. என்னன்னு தெரியுமா? ஆசாரியர்களுக்கு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டான மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவர் எது வெளிப்படுத்தினாலும் நமக்கு தான் வெளிப்படுத்துவாரு. இந்த புறஜாதிகளுக்கெல்லாமா வெளிப்படுத்துவாரு? அவங்கள விட நம்ம எவ்வளவு தூரம் பெட்டரான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்க சொல்றதெல்லாம் உண்மையும் கிடையாது, மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த போறதும் கிடையாது, வி ஆர் த ஒன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்ததுனால அவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்கிறத கூட விசாரிக்கல. இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னால 10 கிலோமீட்டர் இல்ல 20 கிலோமீட்டருக்குள்ள தூரத்துல இருந்தவன் இயேசுவை பார்க்க வரல, 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளவன் growth மைண்ட் செட்டோட என்ன பண்றான், பார்க்க வந்துட்டான். அப்ப திஸ்
ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறதோ, இந்த நபர் இப்படிதான் அப்படிங்கிறதோ நம்மளை சால்வேஷனை லூஸ் பண்ண வைக்கக்கூடிய அளவிற்கு ட்ரபிள், ஒரு சோலை கெடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டா இருக்குது. அதனாலதான் பவுல் ரொம்ப கிளியரான ஒரு ஆளு. பவுல் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் முற்றிலும் தேறினவன் அல்லன்னு சொல்லுவார். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முற்றிலும் தேறினவன் அல்ல. ஏன் அப்படின்னா, லைக் 14 புக்ஸ் எழுதியிருக்கிறார் நியூ டெஸ்டமெண்ட்ல. அவரே நான் இன்னும் தேரலன்னு சொல்றாருன்னா நம்மள ஏமாத்திரம். 14 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அவரு நான் முற்றிலும் தேறினவன் அல்ல, ஐ ஹாவ் டு க்ரோ மோர் அண்ட் மோர்ன்னு சொல்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது, அதுவா அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றதுல என்ன இருக்கு? அப்ப இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இல்லாம ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி, நிக்கோதேமும் இயேசுவை புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்த முயற்சியா இருக்கட்டும், ஒருவேளை இவங்க இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இருக்காங்கன்னா இவங்க கதையை கொஞ்சம் கேட்கலாமே, அவங்க என்ன வழி நடத்தினால வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லிசனிங் டு வாட் தே ஹேட் இட் இன் தேர் மைண்ட். அது தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். ஆனா அது தப்பாதான் இருக்கும்னு நான் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்றேன். அந்த ப்ரீஃபிக்ஸ்டு தாட்டு, தூரத்துல உள்ளவன் எல்லாம் இயேசுவை பார்த்துட்டு போயிடுறான். பைபிள் கூட அவங்க படிச்சாங்கன்னா தெரியல, ஒன்லி லெட் பை தி ஸ்டார்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா லைக் ஸ்கிரிப்சர் ப்ராஃபஸிய மனப்பாடம் பண்ணி வச்சவன் என்னவாயிட்டான், மக்கா போயிட்டான். ப்ராஃபஸிலாம் மனப்பாடம் பண்ணிட்டு அவன் மக்கா இருந்துட்டான். ஆனா லைக் ஆவியானவரோட நீங்க சொல்றது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து வந்தவன் இயேசுவை பார்த்துட்டு போயிட்டான். இப்ப இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட், 3 விஷயம், ஆல் ஆர் நத்திங் அண்ட் கம்பேரிட்டிவ் திங்கிங் அண்ட் ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இந்த 3 விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங். அண்ட் ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன், கண்ட்ரோலிங் திங்ஸ். நெகட்டிவ் திங்கிங்ல கண்ட்ரோலிங் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த கண்ட்ரோலிங் திங்கிங்ல 2 விதமான கண்ட்ரோலர்ஸ் இருப்பாங்க. ஒன்னு அக்ரெசிவ் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரெசிவ் கண்ட்ரோலர்ஸ் அதாவது பிடிவாதமா நான் நினைச்சதான் ஒருத்தவங்க செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். இதுக்கு யாருக்கு இருந்துச்சுன்னா பார்வோனுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி ஆண்டவர் நினைச்சிருந்தா பார்வோன்ட்ட கேட்காம வெளியில கூட்டு வந்திருக்கலாம், 10 டைம்ஸ் அனுப்பியிருக்கவே தேவையில்ல. காட் ரெஸ்பெக்ட்ஸ் ஈச் இண்டிவிஜுவல் ஈவன் தோ ஹி இஸ் அன் ஈவில் பர்சன். அவ்வளோ பெரிய பார்வோன்ட்டையே நீங்க மோசஸ் போய் கேட்கும்போது நீங்க விடுறீங்களா அப்படின்னு கேட்பாப்ல. நீங்க விட்டா நல்லா இருக்கும், எங்க ஜனங்களை போக விடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் படைப்பின் உரிமையாளர், அவர் நினைச்சிருந்தா அவங்கள எடுத்திருந்திருக்கலாம், அவர்கிட்ட பெர்மிஷனை கேட்டுக்க தேவையில்ல. பட் காட் ரெஸ்பெக்ட்ஸ் ஈச் இண்டிவிஜுவல். இப்ப ஃபேரோக்கு வரலாம். ஃபேரோ அவங்களுடைய விருப்பத்துக்கு போய் வொர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க விருப்பத்தை செய்ய விடாம நான் நினைச்சதை தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அக்ரெசிவா பண்றது. எப்படி அக்ரெசிவா பண்றதுன்னா, நான் நினைச்சதான் செய்யணும் அப்படிங்கிறத செய்யாத பட்சத்துல ஒர்க்கை கொஞ்சம் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெஸ் பண்றாரு, கொஞ்சம் ஜாப்ல கொஞ்சம் ஒர்க்கை கூட்டுறாரு, இல்லைன்னா சம்பளத்தை பிடிக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த நான் நினைச்சதை செய்ய ஒரு ஹியூமனை செய்ய வைக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் அன் அக்ரெசிவ் கண்ட்ரோலிங் திங். சில நேரத்துல husbands became pharaoh for making wife to obey. Sometimes it happens or many times it happens. அக்ரெசிவா கண்ட்ரோலிங்கா இருக்கு. அப்ப பிடிக்கவே பிடிக்காது ஒய்ஃபுக்கு, ஆனாலும் என்ன செஞ்சு தொலைக்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா லவ் கம்பல்ஷன்னால ஒர்க் ஆகாது, கன்விக்ஷன்னால ஒர்க் ஆகும். ஜீசஸ் வந்து 7வது நாள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போல அப்படின்னா என்ன இன்னைக்கு தண்டிச்சுடுவாரு, இந்த வாரம் சாப்பாடு போக விட மாட்டாருன்னு அந்த இதனால நம்ம போல. வி லவ் கிரைஸ்ட், அதனால நம்ம போறோம். கன்விக்ஷன் தான் ஒபே பண்ண ஹெல்ப் பண்ணுது, கண்ட்ரோலிங்னால இல்ல. அப்ப ஃபேரோவா அக்ரெசிவ் கண்ட்ரோலர்ஸா நம்ம இருக்கிறோமா வித் ஃபெலோ பீயிங்ஸ், நமக்கு நம்மளோட வயது கம்மியா இருக்கிறவங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய பாவம் இதுன்னு நீங்க ஒருவேளை கேட்டீங்கன்னா ஈடன் கார்டன் பாவத்தை தான் நான் சொல்லுவேன். லைக் அதுக்கப்புறம் தான் எல்லாமே என்னவாச்சுன்னா வந்துச்சு. ஆனா அந்த பாவத்துக்கு கூட சாய்ஸ் தான் முன்வைக்கப்பட்டதே தவிர கண்ட்ரோல் பண்ணப்படலை. அப்ப ஆண்டவர் ஒருத்தருடைய சுயமதிப்பை
எத்தகைய விளைவை ஏற்படுத்தினாலும் மதிக்கக்கூடியவரா இருக்கிற பட்சத்துல நாமும் சுய விருப்பத்தை அந்த அந்த சாய்ஸை ஒருத்தவங்க முன்னாடி வைக்கணும். அந்த சாய்ஸ் அவங்க மேக் பண்ணி பண்றதுக்கு தான் நம்ம ட்ரெயின் பண்ணணுமே தவிர கண்ட்ரோலிங் திங்ஸ் இட் டசன்ட் ஒர்க் இன் பிப்ளிக்கல் வே. இன்னொரு விதத்துல சொல்றேன், மேனிப்புலேட்டிவ் கண்ட்ரோலர்ஸ், அக்ரெசிவ் கண்ட்ரோலர்ஸ், மேனிப்புலேட்டிவ் கண்ட்ரோலர்ஸ். இந்த மேனிப்புலேட்டிவ் கண்ட்ரோலர்ஸ் எப்படின்னா, அடிச்சா உதச்சா சம்பளத்தை பிடிச்சா இல்ல லைக் அந்த மாதிரி பண்ணாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பைபிள் இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எமோஷனல் மேனிப்புலேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த தெலீலால் இருக்காங்கல்ல, நான் நினைச்ச ஒரு விஷயத்த சிம்சோன்ட்ட இருந்து வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப இமோஷனலா பேசுறாங்க, இமோஷனலா பேசி மேனிப்புலேட் பண்றாங்க. இருக்கிறதுல மிகவும் மோசமானது இந்த இமோஷனல் மேனிப்புலேஷன். அதனாலதான் இந்த மேனிப்புலேஷன்ல தான் நம்ம சர்ச் யூத் ரொம்ப பேர் ஃபாலோ ஆயிடுறாங்க. ஈவன் நம்மளுடைய ட்ரூத் கண்ணை மறைக்கப்படுறதுக்கோ இதுக்கோ காரணம் என்னன்னா, ஒருவேளை ஒரு பொண்ணோ பையனோ இமோஷனலா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படிதான் கேட்குறாங்க தெரியல. அப்ப என்னோட உங்களுக்கு பெரிய விஷயம் இருக்கா, அப்ப என்கிட்ட மறைக்கிறீங்களா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, இப்படி இமோஷனலா பேசி யாரை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, லைக் யாரோ கண்ட்ரோல் பண்ணி அந்த தாட்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா வாங்கிட்டாங்க. சாம்சன் அதை வாங்கிட்டாங்க, இமோஷனல் மேனிப்புலேட்டர்ஸ். இன்னொரு விஷயம், ஈசாக்கை ஏமாத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஹீ இஸ் அ ஃபுட்டி. யாக்கோபு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போது சமைச்சு கொண்டு வாங்க ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லல. ஆனா ஐசக் வந்து சமைச்சு அவருக்கு பிடிச்சது சமைச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு தான் ஆசீர்வதிக்கிறாரு. ஐசக்குடைய அந்த ஃபுட்டி நேச்சர் தான் ஈசாவுக்கும் போகுது. அவரும் என்னவா இருக்குன்னா ஃபுட் விஷயத்துல விழுகக்கூடியவரா இருக்கிறார். சரிங்களா, இது லேட்டர் ஆட் அண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ விஷயம் என்னன்னா, ஐசக்க ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட இருந்து பிடுங்கணும், அவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒய்ஃப் நோஸ் தட். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷி மேனிப்புலேட்டிவ்லி அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ சம்டைம்ஸ் ஃபுட்டு சமைச்சு கொடுத்து ஏமாத்துறவங்களா சில பேர் இருப்பாங்க, இல்லை இமோஷனலா பேசி ஏமாத்துறவங்களா சில பேர் இருப்பாங்க. ஈவன் சம்டைம்ஸ் தலை வேணும், யோவன்ஸ்நானன் தலை எப்படி வாங்கலாம், டைரக்டா போய் கேட்டா கிடைக்காது. எஸ், லெட் மீ டூ சம் என்டர்டைன்மெண்ட் திங். அதை எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த டான்ஸ் என்டர்டைன்மெண்ட் இட்ஸ் அ மேனிப்புலேட்டர். என்டர்டைன்மெண்ட் இஸ் அ மேனிப்புலேட்டிவ் கண்ட்ரோலர். அதனாலதான் படம் பார்க்கறது வந்து என்னதான் நமக்கு ஓகே இதெல்லாம் ஃபீல் குட் மூவி அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும், எல்லா மூவிக்கு பின்னாடி ஒரு இன்னர் மேனிப்புலேட்டிவ் திங் இருக்கும். அது நமக்கு செய்யாம நீங்க நீங்க கேட்டா ராஜ்யத்தையே தந்துருவேங்கிற மாதிரி நம்மளுடைய மைண்டை நம்ம லீவ் அவுட் பண்ணிடுறோம். ஆனா நீங்க கவனிங்க, சில நேரத்துல சில காரியம் நடத்துறதுக்காக நயவஞ்சகமா ஏதாவது விஷயம் நம்ம பயன்படுத்துறத கூட பைபிள் அலோவ் பண்றது இல்ல. ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு பார்ட் இதுல இப்படி சொன்னா அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. நத்திங். வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் ஓப்பன், டிரான்ஸ்பரண்டா. எனக்கு கடவுள் இதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, செய்யலாம்னு நினைக்கிறேன், உன்னுடைய விஷயம் என்ன, ஆர் யூ வித் மீ ஆர் ஆர் யூ அகேன்ஸ்ட் மீ, இது ஒத்துக்கிறியா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு நம்ம செய்யணும். இன்னைக்கு நெகட்டிவ் திங்க்ல லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஒரு வேலை கற்று சேர்த்தமானால் பார்ட் 2 கூட அடுத்த வீக் நம்ம பண்ணலாம். கண்ட்ரோலிங் திங் என்கிட்ட இருக்கா, நான் ஒரு பார்வனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா, கம்பேரிட்டிவ் திங்கிங் நான் ஒரு சவுலாவோ ஃபேரிசியாவோ இருக்கிறேன்னா, இல்லை ஐ ஹேவிங் எ ப்ரீஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், இந்த பரிசேரில் போல ப்ரீஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இருக்கா, ஆல் ஆர் நத்திங். ஒன்று லைக் ஓஹோ அப்படின்னு சொல்றதோ, இல்லை லைக் எனக்கு அன்னைக்கு தெரியும் அவரை பத்தி அப்படின்னு சொல்லி அடுத்து உடனே லைக் டம்ப் பண்ணிடுறதோ, எல்லா தாட்ஸும் நம்மளை விட்டு போயிட்டு நம்ம பியூரிட்டி இன் திங்கிங், தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பவித்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தம், தூய்மை, வெண்மை, அந்த மாதிரியான ஒரு பியோர் திங்கிங்குள்ள ஆண்டவர் இந்த ஜெனரேஷனை நம்மளை வழி நடத்தட்டும். தேவன் தாமே கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி.